ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் கோலா உருண்டை பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுவுமே நான் வீடியோஸ் பார்த்து பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுருந்தேன். இது கடையில் வாங்கின பிரெட் கிராம்ஸு. மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, உப்பு, பச்சை மிளகாய், சோம்பு, புதினா, மல்லி இலைன்னு போட்டு அரைக்க சொன்னாங்க. அரைச்சதை ஓரமாக வச்சதுக்கப்புறம் ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட ஆரம்பித்தோம். இது ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி தான். அப்புறம் கோலா உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் அப்போ தான் சொன்னதெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். என்கிட்ட புதினா, கொத்தமல்லி இல்லை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் மீல் மேக்கரையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். மைதா மாவு கரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அதில் நான் சில்லி தூள் போட்டனால அது அப்படி ஒரு கலரில் இருக்குது. ஆனால் யாரும் அப்படி போட்டுறாதீங்க. நான் தெரியாதனமாக போட்டேன். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்றும் சொல்லித்தராங்க. அதனால் நானும் போட்டேன் அது காரத்துக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஆனால் ஒன்றும் தெரியல, டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அரைச்ச ரெண்டையுமே எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா பிசைய ஆரம்பித்தேன். உருண்டை பிடிக்கணும் அப்படின்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி தட்டில் போட்டேன். ஒரு 10-15 உருண்டை வந்துருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மைதா மாவு கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ்லேயும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் செய்ய ஆரம்பித்தது. இது சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். நான் பிரியாணிக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம் நாங்கள் 2 பேருமே. அப்புறம் ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருந்தேன். பார்க்க நல்லாவும் இருந்துச்சு, சாப்பிடவும் ஓகே தான். சாஃப்டாகவும் நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு. சாப்பிட்டோம். நாங்கள் நைட்டு டின்னருக்கும் வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்களான்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் தான். அப்புறம் நைட்டுக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிட்டோம்.